கரியரோட உச்சத்துல இருக்க நம்ம தளபதி விஜய் படமாகி ஜனநாயகன் படத்துக்கும் SK25 பராசக்தி படத்துக்கும் மிகப்பெரிய காம்படிஷனா இருக்க போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பீக்ல இருந்த டைம்ல தளபதி 25 படம் வந்திருக்கு. அப்ப மிகப்பெரிய காம்படிஷனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் இருந்திருக்குங்க. அது என்ன படம் உங்களுக்கு தெரியுமா? அந்த படம் வேற எதுவும் இல்ல, இப்ப ரீ-ரிலீஸ் ஆச்சு, படையப்பா. அந்த படம் தாங்க. தளபதி 25 சொல்ல முடியாது, 24, 25 ரெண்டுத்துக்குமே காம்படிஷனா தான் படையப்பா இருந்திருக்கு. ஏன்னா படையப்பா ஓடின டைம் எவ்வளவு தெரியுமா? 250 நாள் ஓடி இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட டைரக்டர் KS ரவிக்குமார். அதே மாதிரி தளபதி 24வது படம் என்ன படம்னா மின்சார கண்ணா. அதுக்கும் டைரக்ஷன் யாருன்னா KS ரவிக்குமார். இதுல தளபதி சொல்றாரு, நான் படையப்பா படத்துல சான்ஸ் கேட்டேன் அப்படின்னு சில இடத்துல சொல்றாரு. சோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தளபதியோட 25வது படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படம் தான் கண்ணுக்குள் நிலவு. அதுக்கப்புறம் அந்த படம் ஒரு 100 நாள் ஓடி இருக்கு. அதுதான் தளபதியோட 25வது படமா அமைஞ்சிருக்கு. சோ எப்பயுமே உனக்கு மேல ஒரு அப்பன் இருந்துட்டு தான் இருப்பான்னு சொல்ற அளவுக்கு தளபதி 25வது படம் நடிக்கிறப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் பீக்ல இருந்திருக்காரு. இப்ப SK25 படம் வரப்ப நம்ம தளபதி பீக்ல இருக்காரு. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு SK பீக்ல இருக்கிறப்ப யாரு காம்படிஷனுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்க. இப்பயே சூப்பர் ஸ்டார் பிஆர்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் விசஸ் SKன்னு சொல்லிட்டு வருமானு சொல்லிட்டு நமக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா பிரதீப் ரங்கநாதுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்துட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப என்னன்னா தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் ஃபைட் மாதிரி தான் ஒரு அரசியல் இதுல பேசிட்டு இருக்காங்க. எப்படின்னா இந்த பக்கம் SKவோட பராசக்தி படத்துக்கு ஆடியோ லான்ச் நடத்த போறாங்க. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு யார் வர போறாங்கன்னா விண்வெளி நாயகன் கமலஹாசனும், அந்த விண்வெளியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்க ரஜினிகாந்த் அவர்களும், அதோட சேர்த்து டெபுட்டி சிஎம்மாக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வராங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு அரசியல் ரீதியாக அதை பார்க்க முடியாது, ஒரு பிசினஸ் ரீதியாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதை அப்படிதான் நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது செம்ம ஒரு காம்படிஷனா இருக்க போகிறது. இது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தான் வச்சுக்கோங்களேன். என்னதான் இருந்தாலும் 2 பேரும் படமா ஜாலியா எல்லாரும் போயிட்டு வைப் பண்ண தான் போறாங்க. நீங்க எந்த படத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இது அரசியல் இல்லைன்னு சொன்னாலும் இது ஒரு அரசியல் ஒண்ணு உள்ள ஓடிட்டு தான் இருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.